அண்ணா வணக்கண்ணே. வாடா தம்பி. நேற்று சம்பள பணத்தில் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்கண்ணே, அதான் உங்ககிட்ட குத்துட்டு போகலான்னு வந்தேண்ணே. டே தம்பி, நான் தான் எக்ஸ்ட்ரா வச்சேன், வச்சுக்க பரவாயில்ல. இல்லை பரவாயில்ல இருக்கட்டுண்ணே, நீங்கள் கொடுத்த சம்பள பணமே வீட்டு செலவுக்கு கரெக்டாக இருக்கட்டுண்ணே. எனக்கு தேவைன்னா நான் வாங்கிக்கிறேண்ணே. டே தம்பி வெயிடா பரவாயில்ல. இல்லைண்ணே பரவாயில்ல இருக்கட்டுண்ணே. என்னடா தம்பி சொல்கிறத கேட்க மாட்டேன். சரி பரவாயில்ல குடுறா. சரிண்ணே வரேண்ணே. ஏன்டா ஓனர் தான் 500 எக்ஸ்ட்ரா தரனார்ல, ஏன்டா வேணாம்னு சொன்னேன்? டேய் அவர் உனக்குன்னா ஓனராக இருக்கலாம்டா, ஆனால் எனக்கு எங்கள் அண்ணன்டா. இது வரைக்கும் அவர் என்னை வேலை செய்கிற பையனெல்லாம் பார்த்ததில்ல, கூட பார்த்த தம்பியாக தான் பார்க்குறாரு. நிறைய டைம் காசு இல்லாமல் ஹெல்ப் பண்ணியிருக்காருடா. கணக்கு வழக்கு பார்க்காம டீ டிஃபன் எல்லாம் வாங்கி கொடுப்பாருடா. உனக்கே தெரியல, இந்த ஊருக்கு முதல்ல நானும் என் பாட்டி வரும்போது பல கடையில் ஏறி வேலை கேட்டோம், ஆனால் யாருமே வேலைக்கு தரல. ஆனால் இவர் என் நம்பி வேலையும் கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. இப்போ நான் அந்த வேலை செய்கிறேன்னா அது காரணமே அந்த மனுஷன் தான்டா. அன்றைக்கி நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எந்த சொந்தக்காரும் எனக்காக வந்து நிற்கல, அப்போ இவர் தான் எனக்காக வந்து நின்று ஒரு தொழிலை சொல்லி கொடுத்து இன்றைக்கி ஒரு ஆளாக நிற்க வச்சுருக்காரு. இப்போ சொல்கிறேன், லைஃப்பில் நான் அவரை என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். அவர் என் அண்ணன் மட்டும் இல்லை, என் குரு.